ஸோ நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது போன்ற வார்த்தைகள் வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வராது. ஸோ இது போன்று கொட்டாவி நிறையா வருது, வீட்டுக்கே குலதெய்வம் வரமாட்டேங்குது அப்படின்னா வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் எப்படி அதிகரிக்கிறது, ஸோ நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ இயற்கையாகவே நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கப்பட வேண்டும் என்றால் குறைந்தது வாரத்திற்கு ஒரு நாளாவது நம்முடைய வீட்டை சுத்தம் செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையை சுத்தம் செய்தால் மட்டும்தான் அந்த யோகம் ஏற்படும். இருந்த போதிலும் இந்த வீட்டினுடைய அடி பத்மம் வாயிலோட அந்த படி, அந்த அடிப்படியையும் நம்ம சுத்தம் செய்துவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக நம்ம கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது பச்சை கற்பூரம் கொண்டு ஆரத்தி எடுக்கப்பட்டால் மகாலட்சுமி கடாட்சம் கூடும். இதில் ஆண் பெண்ணை திட்டுவதோ, பெண் ஆணை திட்டுவதோ, மகள் தாயை திட்டுவதோ, தாய் மகளை திட்டுவதோ, இப்படி ஏதாவது ஒருவருக்கொருவர் வீட்டில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசப்பட்டாலும் மகாலட்சுமி கடாட்சம் மிஸ்ஃபயர் ஆயிரும். வரக்கூடிய பேமெண்ட்டும் வராமல் போய்விடும். அவங்க பெரிய கான்ட்ராக்டராக இருப்பாங்க, குரோர் கணக்கில் பணம் வராமல் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியாகப்பட்டவர் என்னென்னா அவங்க வந்து சாமி பக்தி நிறையா இருக்கும், சாமியை கும்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், கட்டில் இருந்துகிட்டே ஒரு 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 வார்த்தையை விட்டுருவார். பெரிய நீ சாமி கும்பிட்டு என்ன பெரிய கிழிச்சப்போ, பெரியதாட்டம் சும்மா மணி அடிச்சிட்டு போதும், அடிச்சது போதும், நிறுத்தி போய் எழுந்துச்சுப்போ அப்படிம்பாரு. அப்போது அந்த மனைவியாகப்பட்டவர் அந்த பெண்ணாகப்பட்டவர் அந்த வீட்டில் கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. ஒரு சில வீடுகளில் ஆண்கள் சாமி அறையை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிண்டு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு வேலையே இல்லை, பொழப்பண்ணா பொழுது நீங்கள் சாமி ரூமில் போயிட்டு சாமியை கும்பிட்றது போகிறது வருது, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் முடியல, என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது வக்கு இல்லை, இதை போய் இதை பண்ணிட்டு இருக்காரு, என்ன பெரிய சாமி நம்மளை கிழிக்குது போகுது வருதுன்னு சில வார்த்தைகள் ஒரு சில வீட்டில் வருகிறது. இது போன்ற வார்த்தைகள் வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வராது. இன்னொரு கான்செப்ட், தாய் தகப்பன் இருவரும் கடவுள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும், அது சாமி கும்பிட்றது போகிறது வரது இருக்கும். ஆனால் மகனுக்கோ மகளுக்கோ அதன் மீது விருப்பம் இருக்காது. இவர்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்தால் அவர்கள் மதியானம் 12 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 1 மணிக்கு எழுந்திரிக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, ஒர்க் அட் ஹோம் சொல்லிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதுங்கிறது போகிறது வருது. அந்த மாதிரி சில இருந்தாலும் மகாலட்சுமி கடாட்சம் சில நேரம் வருவதற்கு தடை ஏற்படுகிறது. ஆகவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்று அந்த பிரேயரில் ஈடுபாடுகள் இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது. சரி, ரைட், இதெல்லாம் இருக்கட்டும் சார், விடுங்க. எங்களுக்கு ஏதோ மகாலட்சுமி கடாட்சம் வரணும், ஏன்னா உடம்பே சரியில்லை, உடம்பு நல்லா இருந்தால் தான் நாங்கள் வந்து சாமியை கும்பிட முடியும், அப்படி கும்பிட முடியும், இப்படி கும்பிட முடியும், எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கு, கையில் காசு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, சில கருத்துக்கள் வருகிறது. வருகிற 4/10/2025 சனிக்கிழமை சனி பிரதோஷம் 120வது பிரதோஷம் நம்முடைய தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் இருக்கக்கூடிய அதிகார நந்திக்கும் நாகராஜனுக்கும் நடைபெற உள்ளது. ஆகவே பக்த கோடிகள் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்று 108 லிட்டர் பாலாபிஷேகம் உண்டு. வெள்ளி கவசமும் அதிகார நந்திக்கும் நாகராஜனுக்கும் சாற்றப்பட்டு அவர் நல்ல ஒரு அருள் பாலிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காரு. அதனால் அவருடைய அனுகிரகம் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்று ஏதாவது அன்னதானத்திற்காக அரிசி, பருப்பு அல்லது சில திரவியங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 9944439027 இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பங்கை செலுத்தலாம், தவறுதுமில்லை. ஒரு சாரருக்கு இந்த அபிஷேக தீர்த்தம் வேணும்னு சொல்லிட்டு வெளியில் நிறைய வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்கலாம் கேட்குறாங்க. அந்த அபிஷேக தீர்த்தம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது பிரசாதம் வேணும்னா கூட வர முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரசாதம் உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும். அதுக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 9944439027. குறிப்பாக
இந்த தொடர்ச்சியாக இந்த மகாலட்சுமி கோவிலில் உள்ள சிவனுக்கு 120 பிரதோஷம் தொடர்ச்சியாக நடைபெற்று 120வது வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு முறை அந்த கோவிலில் அந்த பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் அப்படியே உங்களுக்கு நடக்கும். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். அதுக்கு இந்த மகாலட்சுமி கடாட்சம் வருவதற்கு நம்முடைய சித்தர்கள் ஒரு சில வழிமுறைகளை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே அதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ரொம்ப சிம்பிளா இந்த லோட்டஸ் முத்ரா, தாமரை முத்ரா, அந்த லோட்டஸ் முத்ரா அப்படிங்கிறது இந்த 2 சுண்டு விரலையும் இணைக்கப்பட வேண்டும். இந்த கட்டை விரல் 2ஐயும் இப்படி இணைக்கப்பட வேண்டும். இதை 2ஐயும் இணைச்சிட்டு இந்த கிரிக்கெட்ல பால் கேட்ச் பிடிக்கிற மாதிரி இப்படி கையை வைக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி வைக்கணும். இருந்தாலும் இந்த சுண்டு விரல்ல என்னன்னா கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, இந்த பெருவரலையும் என்னன்னா கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அது மாதிரி வச்சு தினம்தோறும் 1 நிமிடம், தினம்தோறும் 1 நிமிடம் இதை ரெகுலராக செஞ்சுக்கலாம். இதில் இன்னும் பவர் வேணும்னு நினைக்கிறவங்க 21 நாட்கள் தொடர்ச்சியாக, 21 நாட்கள் தொடர்ச்சியாக, முதல் நாள் 1 நிமிடம், 2வது நாள் 2 நிமிடம், 3வது நாள் 3 நிமிடம், 4வது நாள் 4 நிமிடம், அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். 21 நாள் வரும்பொழுது என்ன நினைக்கிறேன்னா 21 நிமிடம் இந்த லோட்டஸ் முத்ரா வச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வச்சுக்கலாம், அல்லது பர்டிகுலராக மகாலட்சுமி வச்சு வழிபாடு செய்யப்பட்டால் உங்களுக்கு ரொம்ப யோகம் உண்டு. வெதர் யூ மே பி ஹிந்து ஆர் யூ மே பி கிறிஸ்டியன் ஆர் யூ மே பி பாகிஸ்தானி ஆர் யூ மே பி ஜாப்பனீஸ், வாட்டர் மே பி யூ ப்ரே வித் யுவர் காட், பட் யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் த லோட்டஸ் முத்ரா சச் அ மேனர். சார் 21 நிமிஷம்லாம் என்னால் பண்ண முடியாது சார், 21 நாளைக்கும் நான் ஸ்டாண்டர்டாக ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். சார் எனக்கு மென்சஸ் பீரியட் ஆயிடுச்சு, நான் உட்காந்த இடத்துல இதை பண்ணலாமா, செய்யலாம், தப்பு இல்லை. நான் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறேன், அங்கே உட்காந்து செய்யலாமா, செய்யலாம். சார் காரில் போயிட்டே இருக்கேன், அப்போ செய்யலாமா, செய்யலாம். ஆனால் ரொம்ப சப்தங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல செய்யக்கூடாது. சப்தங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்தம் இல்லாத இடங்களாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். செய்யும் பொழுது கைகளை சுத்தமாக நல்லா அலம்பிட்டு தான் பண்ணணும். சும்மா என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் இப்படி பண்ணிட்டே இருக்குது, 2 பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு திரும்ப இப்படியே பண்ணுறது, அதெல்லாம் இட் வில் நாட் ஒர்க் இட் அவுட். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு இந்த லோட்டஸ் முத்ராவை நீங்கள் செஞ்சாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாசப்படிக்கு வாரத்தில் 1 நாளைக்கு வெள்ளிக்கிழமையாவது மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட வேண்டும், வீட்டில் பச்சை கற்பூரம் ஏற்றப்பட வேண்டும், இது போன்ற சில கருத்துக்களை செய்யப்பட வேண்டும். சரி சார், எங்கள் வீட்டில் எவ்வளோதான் இருந்தாலும் எங்களால் சாமியை கும்பிட முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு குலதெய்வமாக வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில சார், என்னன்னு தெரில சார். நாங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டோம், இந்த கோயிலுக்கு போயிட்டோம், அப்படி போயிட்டோம், இப்படி போயிட்டோம், அதை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம், எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரமாட்டேங்குது, குலதெய்வம் வரமாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே போனாவே என்னென்ன தூக்கம் வருது, கொட்டாவி வருது, ஆக்களிக்கு வருது அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறார்கள். ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம், ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கு. ஸோ இது போன்று கொட்டாவி நிறைய வருது, வீட்டுக்கே குலதெய்வம் வரமாட்டேங்குது அப்படின்னா காலை எழுந்தவுடன் வாயில் முன்பாக 2 மண் விளக்கில் நீமாயில் வேப்ப எண்ணெய் ஊற்றப்பட்டு 2 விளக்கு ஏற்றப்பட வேண்டும். இந்த வேப்ப எண்ணெய் ஊற்றி 2 விளக்கு ஏற்றப்பட்டால் 1 வாரம் ஏற்றப்பட்டால் தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வருதா அல்லது உங்கள் குலதெய்வ சாமி வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த தேவையில்லாத கொட்டாய் வர்றது போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் ஆயிரும். ஆகவே இதை நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ராஜன். நன்றி, வணக்கம். ஸ்வரம் அபஸ்வரம், ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா?
நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம்.